நான் அடிக்காத சரக்கே கிடையாது, நான் பார்க்காத பாட்டிலே கிடையாது. பொதுவா இந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ண மாட்டேன். ஒருத்தங்க வந்து மறைந்ததுக்கு அப்புறம் அதை வச்சு ஒரு வீடியோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நான் திங்க் பண்றது உண்டு. அவர் வந்து இறந்த விஷயத்த மாத்தி மாத்தி அங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்படி மாத்தி மாத்தி பேசுறதுனால அவர் இருக்கும்போதே அவர் சொன்ன ஒரு உண்மை, அவர் நினைச்ச ஒரு விஷயம் நடக்காம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சோ இதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். 5 வருஷத்துக்கு ஒருக்கா 10 வருஷத்துக்கு ஒருக்கா ஆள் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. வரதுக்கு முன்னாலாம் என்ன சொல்லிடுவாங்க, நாங்க வந்து கண்டிப்பா வந்து மதுபான கடைகளை வந்து அடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா 10 மணிக்குனா அடைச்சிடறாங்க. ஆனா வந்து பெர்மனண்டா அடைக்க மாட்டேங்கிறாங்க. சோ இந்த விஷயத்தை அரசாங்கத்தால கண்டிப்பா ஃபுல்லா ரெக்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கு அப்ப என்ன பண்ணணும், மனுஷங்களா, அதாவது நம்மளா பார்த்து மது பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்கல்ல மது பிரியர்கள், அவங்களா மாறினாதான் உண்டு. அது எப்படி இப்போ என்னால மாற முடியல அப்படின்னா, நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு பெரிய பொருள் நம்ம வந்து எப்பவுமே ஆசைப்படுவோம், ஆனா அதை கண்டிப்பா நம்மளால வாங்க முடியாது. சோ அந்த மாதிரி இது ஒரு பெரிய பொருளாவோ இல்ல இது வந்து கொஞ்சம் பிரைஸ் அதிகமாவோ வச்சோம்னா கண்டிப்பா மக்கள் வாங்குறத குறைப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பிரைஸ் கூட்டினாலும் நம்ம மனசுன்னு ஒண்ணு இருக்கு.